அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று காலையில் 8 மணி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் 8 மணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் அவுத்துட்டாச்சு. ஹாயாக வளர்கிறாங்க. நல்ல வெயில். நேற்று இருந்ததுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பாருங்களேன். காலையில் 8 மணிக்கெலாம் என்ன வெயில் இருக்குது வாத்துங்கன்னா இங்கே இருக்குது. தண்ணி குடிச்சுக்கிட்டு நம்பால் வரும். ப்ரௌனி என்ன பண்ணுற? ஹாயாக படுத்துக்கிட்டு இருக்குது. அடி வெயில் பொழந்து கட்டுது. காலையிலே அடித்தா மழை, இல்லாட்டி வெயில். அதுதான் இந்த ஏற்காடு நிலைமை. அப்படி இருக்குது. சுள்ளின்னு அடிக்குது, பளிச்சுன்னு இருக்கு. ஏண்டா 2 நாளைக்கு அப்புறம் எல்லாம் இன்னைக்கு தான் வெளியே வந்து நிறைய எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக 2 நாளாக நான் திறந்து விடல, சரியான மழைங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிக்குது. இங்கே அருமையான கிளைமேட்டு. கொஞ்சம் நல்லா வெளியே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காலையிலே திறந்து விட்டேன். காலையில் நான் கடைக்கு போகிற அவசரத்தில் இறை போடல. அப்புறம் இப்போ 10 மணிக்கு வந்துட்டு முதல்ல இறைய போட்டு, சரி இறைய போட்டு விட்டோம்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஃபுல்லாக இறைய போட்டு விட்டேன். எதுக்கும் சளி எதுவும் பிடிக்கல, நம்மளுக்கு தான் சளி பிடிச்சிக்குது. பரவாயில்ல, அப்படி ரெடி ஆகிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யாரும் முட்டையும் போட காணோம். கொஞ்ச நேரமா இல்லை எங்கேயும் காணான்னு சொல்லி போட்டு நம்ம தேடிட்டு வந்தா இந்த அம்மா முட்டைக்கு வந்து உட்காந்துருக்காங்க. யார்? சின்ன கருப்பு. அவங்களுக்கு இவங்க எல்லாம் காவல். இத்தனை பேர் ஒரு அம்மா முட்டை போடுறதுக்கு காவல். எல்லாம் ஹாயாக உள்ளார வந்து நல்லா மண்குழியில் போட்டுக்கிட்டு ஜம்முன்ட்டு உட்காந்துருக்காங்க. இந்த இங்கே வராம பாருங்க. டெரர் பாய், போடாங்கட்டு. நம்ம முட்டை போட்டுருச்சா? முட்டை போட்டேரி, முட்டை போட்டுருச்சா இல்லை அடைக்கி உக்காந்துருக்கா தெரியலையே. அப்படி வச்சு செக் பண்ணலாமா? இனிமேல் தான் முட்டை போட போகுதுன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிட்டாங்க, எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியாச்சு. பாவம். ஒருத்தருக்கு எத்தனை பேர் காவல் பார்த்தியா? இவன் முதல்ல பார்த்தா இவன் மட்டும்தான் உட்காந்தான். உள்ளார வந்து பார்த்தா எல்லாம் வரிசையாக ஹாயாக இங்கே ஒருத்தங்க, அங்கே ஒருத்தங்க, இந்த அங்கே ஒருத்தங்க, ஆளாளுக்கு ஜம்முன்ட்டு மண்குழியில் போட்டு உட்காந்துருக்காங்க. சரி பாய், போய்ட்றேன். மணி ஒரு 3 பக்கம் ஆச்சு. அப்பா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? காலையில் நல்லா வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு, அப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதான் நம்ம ஆற்றுங்களாம் இங்கே வந்து உட்காந்துருக்குங்க. ஏன் மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க? ஓ, எல்லாம் கூண்டுக்கு வந்துட்டாங்களா? போடி 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 போ 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 போ. எல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ தான் இருக்காளா இல்லை வெளில போயிட்டாளா? தான் உட்காந்துருக்கா. முட்டை வச்சிருக்கேன், முட்டை வைக்கல, அடைன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 2 முட்டை எடுத்து வச்சு பார்ப்போமா? அடைக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இவளோட முட்டையெல்லாம் இங்கே இருக்குது. இவ்வளோ முட்டை மட்டும் பாருங்க, எல்லாம் முட்டுக்கான்ட்டு தான் இருக்கும். ஓ மை காட், ஏதோ ஒரு பூச்சி ஓடுது வெளியே பட்டுண்டு. நம்ம எடுத்து வச்சதும் எத்தனை முட்டை வச்சுருக்காங்கன்னு தெரியல. அப்படி கவுண்ட் பண்ணிடலாம். கவுண்ட் பண்ணிவிட்டு போ 2 அடிச்சை.
டேய் ஐ போ போ வெளில போ. ஐயோ ஐயோ ரொம்ப ராவடி பண்ணுதுங்க. 2 4 6 8 10 11. ஸோ இதோட சேர்த்து 12 முட்டை இருக்குது. சரி 12 முட்டை கூட அங்கே ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுப்போமா. 12 2 இன்னும் 2 முட்டை அங்கே இருக்கும். 3 முட்டை இந்த பெரிய முட்டை இருக்கும், எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ முட்டையை வச்சு அது அப்படியே உள்ளே தள்ளுது ஒவ்வொன்றா. அடைக்கு தான் உட்காந்துருக்கு. சரி இது முட்டை வச்சோம்னா கரெக்டாக அது உட்காந்துக்கும், டிஸ்டர்ப் பண்ணுங்கட்டு அது பாட்டுக்கு உட்காந்துக்கும். ஓகே இப்போ அங்கேருந்து ஒரு 3 முட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அது கொஞ்ச நேரத்தில் அது நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்காக வச்சு அழகாக உக்காந்துக்கும். நம்ம இப்போ போய் இன்னொரு 3 முட்டை இல்லாட்டி 12 ஒரு முட்டை வைப்போம். ஆல்ரெடி பெரிய முட்டையில் ஒன்று இருக்குல்ல, 13 முட்டையை வச்சு பார்ப்போம். கறி அப்புறம் இது மிளகா ஏதாச்சும் ஒரு ஆணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடறோம். ஸோ தெரியுதா அழகாக அது அப்படியே உள்ளே தள்ளிக்கிறாங்க. உள்ளர அந்த முட்டையெல்லாம் அப்படி அழகாக அப்படியே எடுத்து உள்ளே வச்சுக்குவாங்க எல்லா முட்டையும். நீட்டாக கொஞ்சம் வைக்க புல் எல்லாம் வச்சாச்சு. இது எல்லாத்தையும் அதை உள்ளார எடுத்துக்கும் அழகாக நீட்டாக. நாளைக்கு காலையில் பார்த்தோம்னா அழகாக உட்காந்துருக்கும். நீட்டாக ரவுண்ட் பண்ணி உட்காந்துருப்பாங்க. கோழி சின்னதாக இருக்குது, இல்லைனாட்டி ஒரு 17 முட்டை வச்சுருக்கலாம். இப்போதைக்கு 15 முட்டை வச்சுருக்கேன். 15 முட்டை வச்சுருக்கு. பார்ப்போம் அல்லாவோட கிருபையில் எத்தனை முட்டை பெருகுதுன்னு தெரியல. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வேறு யாரும் உள்ளார போய் முட்டை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏரியாவை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அடுத்து யார் முட்டை விட்றதா இருந்தால் இங்கே போய் முட்டை வைக்கிட்டோம். ஓகே ரைட் பார்ப்போம்.